அண்ணா இப்போ சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காருல, இதை எப்படின்னா பார்க்குறீங்க? ஏன் இந்த நிகழ்வு நடந்ததா பார்க்குறீங்க? திமுக ஒன்றிய செயலாளர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்களே, இது நாம் தமிழர் கட்சியோட கண்டனம் என்னவா நினைக்கிறீங்க? வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் எந்த ஒரு அரசியல் இயக்கங்களும் இங்கே சரிவர ஜனநாயக முறையில் செயல்பட முடியல. அதுக்கு முதன்மையான உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் சேவியர் குமார் அவர்களுடைய படுகொலை. இதை முன்னின்று பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி சேர்ந்த ஒன்றிய செயலாளர் தான். இதை ரமேஷ் பாபுங்கிறவர் தான் இதை முன்னின்று பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து அவரோட ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த அவருடைய மகன் வீட்டில் கூட ஒரு பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இதான் பண்ணிகிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சாதிய ஆவண கொலைகளும் இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் கொலையும், குறிப்பாக நம்ம சித்தமணியில் கூட நாங்கள் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு காளியம்மாள் வச்சு பேச்சு நடக்கும்போது கூட பாட்டில் வீசிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலையே இதுதான். பொதுவாக அவங்க தான் செய்வாங்க. தேர்தலில் மக்களுடைய கொள்கைகளை போய் சொல்லுவோம், வாக்கு பெறுவோம், வெற்றி பெறும் செய்யாமல் மாற்றாக அவங்களுக்கு எதிராக நல்ல ஒரு அரசியல் இயக்கங்கள் வளர்ந்து வந்தால் அதை எப்படியெல்லாம் தடுக்கணுமோ, அவங்க வளர்ச்சியை எப்படி தடுக்கணுமோ அதை தான் தொடர்ச்சியாக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேடையை வந்து மேடையில் ஏறி வந்து தாக்குதல் நடத்துறாங்க திமுக காரவங்க. இப்போ வந்து படுகொலை வரைக்கும் போயிட்டாங்க. இது தொடர்ச்சியாக நீடிச்சா அண்ணனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், தம்பிகளோட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம வந்து எப்போதுமே அண்ணன் சீமான் வழியில் வந்து நம்ம ஜனநாயக முறையை தான் நம்ம பின்பற்றுறோம். நம்ம வந்து போய் அடிதடி அரசியலையோ இல்லை அநாகரிக அரசியலை நம்ம முன்னெடுக்கலை. நம்ம வந்து மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை போய் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் செயல்பாடுகள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு மேடை போட்டு சொல்கிறோம். ஆனால் இதை வந்து நம்மளுடைய நியாயமான கொள்கைகளை கோரிக்கைகளை எதிர்க்க முடியாமல் தான் திமுக இதெல்லாம் வந்து பண்ணுது. ஏன்னா அவங்க நம்ம இப்போ எந்த ஒரு வன்முறையும் நம்ம ஈடுபட்டது கிடையாது, இனிமேலும் ஈடுபட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளை அண்ணன் வந்து சீமான் வந்து அப்படி தான் நம்மளை அமைச்சு கொண்டு வர்றாங்க. ஆனால் இது திராவிட முன்னேற்றத்துக்கு வாடிக்கையான ஒன்று தான். இது இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் மட்டும் இது கிடையாது. முன்னாடி இருந்த திரு கருணாநிதி அவர்களும் அப்படி தான் பண்ணாங்க. அது தொடர்ச்சியாக வரும். நீங்கள் இதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது. அதை நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக நம்ம எதிர்கொள்ள போகிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இது பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த படுகொலையை கண்டித்து நடவடிக்கை காவல்துறை எடுக்கலைன்னா பெரிய அளவில் வந்து போராட்டங்கள் வெடிக்கும், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் மாவட்டங்கள் தோறும்னு சீமான் அண்ணன் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு நடவடிக்கை காவல்துறை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் எடுக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? நடவடிக்கை கட்டாயம் எடுத்து ஆகணும். எடுக்கலைன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். அவங்க தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்காமல் நம்மளை புறக்கணிச்சாங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம். இப்போ அண்ணன் வந்து இப்போ இந்த அடுத்த வாரத்தில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து அங்கே மறு சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க. அப்போ அங்கேருந்தே அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கிளம்பும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஒருவேளை இது தமிழக அரசாங்கம் இதுக்கு செவி சாய்க்காமல் இருக்கும் பட்சத்தில், காவல்துறை அழுத்தம் கொடுக்காமல் இருக்கும்னா நாம் தமிழர் பிள்ளைகள் கட்டாயம் போராடி எங்களுடைய இதை நாங்கள் நீதியை கேட்டு பெறுவோம். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ச்சியாக வந்து சமூக நீதி பேசுகிறோம், நாங்கள் தான் சமூக நீதி காவலர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக கட்சியினுடைய எம்எல்ஏ ஐயா கருணாநிதி அவர்களுடைய மருமகனும் சேர்ந்து அந்த 18 வயது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுமியை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்கல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு கூட அந்த சமூக நீதி அவங்க பரப்பலன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கிற சமூக நீதி. இதுதான் அவங்களுடைய திராவிட மாடல். வேற ஒன்றும் பதில் இல்லதுக்கு. நன்றிண்ணா. நன்றி அண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, கன்னியாகுமரியில் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அதுக்கு வந்து காரணமாக இருக்கிறது திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியலோட திராவிட மாடல் அரசியலோட காழ்ப்புணர்ச்சி. அவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கள ஒடுக்கணும், ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிட்டு இருக்கார் அண்ணன் சீமானோட, அவங்கள பயமுறுத்தணும், அச்சுறுத்தல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த படுகொலை அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. இதில் அவங்களோட கட்சியோட ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு வெளிப்படையாக தெரியுது, அப்பட்டமாக தெரியுது, அவர் தான் அந்த கொலையை நடத்துகிறார். இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. கொலையாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துல கொலை நடந்திருக்கு. இவ்வளவும் தெரிஞ்சு இவர் தான் கொலை பண்ணார். அவருடைய தெளிவான ஆடியோ வரைக்கும் வெளியாயிருக்கு, இன்றைக்கி குரல் பதிவு வெளியாயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு இந்த அரசு இன்னும் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இந்த காவல்துறை கைது பண்ணது இது வன்மையாக கண்டிக்கணும். இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லக்கூடாது, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி படுகொலை. இது இவ்வளோ கீழ்த்தரமாக இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியாளரும் பண்ணது கிடையாது. வெளிப்படையான கொலையாளி, நான் தான் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அது இப்போ நடக்கிறது ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல். ஐயா ஸ்டாலின் ஐயா சொல்லுவாங்க, இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல் பாரு, இதுதான் திராவிட மாடலான்னு கேட்க தோணுது. இதுக்கு வந்து மூல காரணமாக ஒரு அமைச்சர் இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அவர் தான் மனோஜ் தங்கராஜ்.
அவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு பால் கொடுக்குற அந்த ஒரு திமிரான ஒரு பேச்சு, திமிரான நடவடிக்கை அவரோட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவர் வந்து அந்த குமரி மாவட்டத்தில் மலைகள் கொள்ளையடிக்கிறது, மலையை உடைச்சி எடுத்து போகிறது, இதெல்லாம் நாம் தமிழ் பிள்ளை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, மறியல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இந்த மனோ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானுக்குள்ளே கேட்டார், அவங்க அப்பா மறையறி தான் அவரை படிக்க வச்சிருப்பாரு, மறையறி இருப்பார் சீமான் அப்படி கூட அண்ணனுக்குள்ளே தெளிவாக சொன்னார். நாங்கள்லாம் மறையறி தான் எங்கள் அப்பா படித்தா, அவங்க அப்பா நான் மயிர் முடியா படிக்க வைப்பார், நீ என்ன மறையர் இல்லையா, உங்கள் அப்பா நான் மயிரா கொடுக்குறாரு கேட்டிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விமர்சனத்தை வைக்கக்கூடியவர், நம்மளை தூண்டுவாங்க, வன்முறைக்கு தூண்டுறாரு. மனோஜ் தங்கராஜ் வந்து நாம் தமிழர் பிள்ளையை வன்முறைக்கு தூண்டி பார்க்குறாங்க. இது இப்படியே காலகட்டம் நீடிச்சிச்சுன்னா நாங்கள் அரசோட இங்கே ஜனநாயக வழியில் நாங்கள் எதிர்நோக்குறோம். அரசு திராவிட மாடல் அரசு வந்து திராவிட மாடலாக இல்லாமல் ஜனநாயக ஓட்டு வாக்களித்த மக்களுக்கான முதலமைச்சராக ஸ்டாலின் செயல்படணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்த்தா நாடு சுமூகமாக போகும். ஆட்சி அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்குன்னு ஆகி நம்மகிட்ட வரும், அடுத்தது வேற ஒருத்தவர்கிட்ட போவோம், அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு பாதக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறல்ல. இது நீடிக்காது. ஆட்சி மாறும் பொழுது கடுமையான தண்டனையை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். இதே தொடர்ச்சியாக நாம் தமிழர் பிள்ளைகள் தாக்கப்படுறாங்கன்னா எங்கள்கிட்ட இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்போ அண்ணன் சீமானோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ நாளைக்கு அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ நாளைக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இளைஞர்களை வந்து கட்டுப்படுத்திக்கிறது சாதாரண வேலை கிடையாது. அண்ணனை சூழ்ந்து இருக்கிறது அத்தையுமே இளைஞருக்கு பட்டாலும் அந்த 20 வயசு 25 வயசை நோக்கியவர்கள் தான் இருக்காங்க. அண்ணனோட பேச்சுக்கு அண்ணனோட கட்டுப்பாட்டுக்கு இணங்கி ரொம்பவும் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இதே காலகட்டம் நீடிக்குன்னு சொல்ல முடியாது, அண்ணனாலேயும் சொல்ல முடியாது. அண்ணனோட பேச்சு கண்ட்ரோலுக்கு இந்த இதுக்கெல்லாம் பொறுமையாக இருப்பாங்களா? தவறுதலாக அரசு சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்காட்டி அப்புறம் அவங்க எடுத்த அதே வழியக்குள்ளே இளைஞர்கள் எடுத்தாக்குள்ளே சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் செய்தி பார்த்துருப்பீங்கன்னா, இப்போ வந்து திமுகவுடைய எம்எல்ஏ ஐயா கருணாநிதி இருக்காங்களா, பல்லாவரம் எம்எல்ஏ, அவங்களுடைய மருமகனும் சேர்ந்து வந்து ஒரு பட்டியலின பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி. அந்த செய்தி தொடர்ச்சியாக வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வைரலாக போயிட்டு இருக்கும்போது தான் மாநாடு, இளைஞரணி மாநாடு நடக்குது. வைரலாக போயிட்டு இருக்கும்போது தான் அவ்வளோ பெரிய மாநாடு சேலத்தில் நடக்குது. அப்போ அது என்ன, அவங்க இளைஞரணி அந்த 50 ஆண்டு காலத்தில் அவங்க சாதித்த சாதனை, அவங்களோட இதெல்லாம் அந்த இளைஞரணி மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வைக்கிறாங்க, எல்லாரையும் கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு அப்போ இதையும் செய்யலாம்ல, அவங்களோட சாதனை பட்டியலை இதையும் சொல்லலாம். நாங்கள் 50 ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்காக போராடணும், சாதிய ஒழிப்பு போராடணும். இப்போ எங்களோட மாடல் திராவிட மாடல் அரசு இன்னும் பாருங்கள், எங்கள் எம்எல்ஏ வீட்டு மருமகளும் எங்கள் எம்எல்ஏ வீட்டு பையனும் சேர்ந்து இந்த கீழ்த்தரமான அந்த செய்தித்தாள்களில் அந்த பாப்பா இது கொடுத்துருக்காங்க. 7 மாதம் வரைக்கும் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்கண்ணா, பேப்பரால் எரிச்சு அந்த துன்புறுத்தியிருக்காங்க. அந்த பாப்பா நேரலையில் பேட்டி கொடுத்தது நான் பார்த்தேன். அந்த செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையை வந்து இளம் பிள்ளை, அந்த பிள்ளையை வேலைக்கு சேர்த்தே தப்பு. 18 வயதுக்கு கீழே ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ வேலைக்கு சேர்க்கக்கூடாது, குழந்தைகள் நலச்சட்டம் இருக்குது. அதுவே முதல் தவறு. அவங்க வேலைக்கு சேர்த்தது இல்லாமல் அவங்கள படுபாதகமாக அந்த குழந்தையை வந்து இதை விட கேவலமாக கொடூரமாக ஒரு எந்த ஒரு இது செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு படுகொலை மட்டும் செய்யலை. அந்த பொண்ணை திமுக கருணாநிதி அவரோட பையனும் மருமகளும் சேர்ந்து கொலை செய்யலை, உயிரோடு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லாமே செஞ்சுட்டாங்க. இதுதான் அவங்களோட திராவிட மாடல். அதாவது அழகிய சொல்கிறாங்க திராவிட மாடல், இதுதான் அவங்களோட திராவிட மாடல். இப்போ சமூக நீதி நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் திமுக வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பில் இருக்கிற அமைச்சராக இருக்கிறவங்க கூட கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர் வரைக்குமே ஒரு பட்டியலின மக்களை வந்து ஒருமையில் பேசுறது அப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க, அவங்க தொடர்ச்சியாக அதே பொறுப்பில் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்னத்தை சமூக நீதியை பாதுகாக்கிறதா மக்கள் கேள்வி கேட்குறாங்களே. அதுதாங்க திராவிட மாடல் அரசு, அதுதான் திராவிட மாடல் அரசு, இதுவே திராவிட மாடல் அரசு. அண்ணா வணக்கம். அண்ணா, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கன்னியாகுமரியில். இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் எல்லா இடங்கள்லேயும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்டங்கள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? இதை வந்து நிகழ்வு வந்து இப்போ கன்னியாகுமரியில் நடந்த நிகழ்வு வந்து புதுசல்ல. இப்போ கலைஞர் ஆட்சியில் லீலாவதிங்கிற பெண், ஒரு சிபிஎம்னுடைய பெண்ணையே வெட்டி கொண்டாங்க. அப்போ இது வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய விஷயம் கிடையாது.
இது தொன்று தொட்டு இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ந்த ஒரு பாதையாக வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாற்று சக்தியாக வந்திருக்கு. இப்போ எப்படின்னா திராவிட அரசியலையே மூடும் பக்குவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ திட்டமிட்டு நாங்கள் கன்னியாகுமரி, நாங்கள் எந்த நிகழ்வு எடுத்தாலும் முதல்ல அண்ணன் கன்னியாகுமரியில் நிகழ்வு தொடங்குவார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, படுகொலையாமல் கன்னியாகுமரியில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அந்த தக்கனுடைய ஒன்றிய செயலாளர் சேவியர் குமாரை அவங்க ரமேஷ் பாபுங்கிறவர் திமுக ஒன்றிய செயலாளர் வெட்டி கொள்கிறாரு. இது திட்டமிட்ட சதி. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அவங்க ஒரு ஒன்றிய செயலாளர் வெட்டினா இது உங்களுக்கு பயம் வந்துடும், கட்சி வளராது, அவங்க கட்டமைப்பை சிதைச்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. இது நடக்காது. அன்னைக்கு அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அன்னைக்கு அதுக்கான அரசு சரியில்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கான அது எதிர்கட்சி சரியில்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாமே சந்திக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சி இருக்குது. இப்போ அண்ணன் கூட அதை மிகப்பெரிய கண்டனமாக அறிவிச்சிருக்காரு. அந்த கொலை செய்யப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட விட்டால் தமிழ்நாடு ஃபுல்லும் மிகப்பெரிய இளைஞர் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கும், அண்ணன் தலைமையில் முன்னெடுக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக நடக்கும். தொடர்ச்சியாக திமுக நாம் தமிழர் கட்சியை அடக்குமுறைக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இது எப்படி நான் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேடையை உடைச்சாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ படுகொலை வரைக்கும் வந்துட்டாங்க. இது தொடர்ச்சியாக நீடிச்சா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்? இது எப்படி பார்க்குறதுன்னா, தொடர்ந்து அவங்க நீடிச்சு கொண்டு போனாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். இப்போ அவங்க நம்மளை உடைச்சி போடலாம், வெட்டி போடலாம், கொண்டு போடலாம், அவங்களுடைய கட்சியை முடக்கலாம், நடக்க முடியாது. இதே திமுக அரசு தான் வளர்த்து விட்டது. அண்ணன் சீமானை கைது பண்ணி சிறையில் அடைச்சது மூலமாக கட்சி வளர்ந்தது. இப்போ 6 மாதம் அவர் சிறையில் இருக்கிறப்ப அபாரமான வளர்ச்சி அடைஞ்சது. அதுபோல் இப்போ நாம் தமிழர் கட்சியில் அவங்க வைக்கிற ஒவ்வொரு மேடையில் பேச கள்ள தூக்கிடுவதும், பாட்டிலை எடுத்து வீசுவதும், நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் அச்சுறுத்துவதும், பொறுப்பாளர்களை வெட்டுவதும் இது கட்சி வளர்ச்சிக்கு தான். ஆனால் கட்சி வளர்ச்சி அடைஞ்சாலும் இதை திமுக அரசை விட்டுட்டு நாம் தேடாது. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பண்ணி நமக்கான உரிமையை பெற்றுருவோம். நம்ம அதில் எந்த தயக்கமும் இல்லை. இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னா, திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதி இருந்தாங்களா, பல்லாவரம் எம்எல்ஏ, அவங்க அவங்களுடைய மருமகனும் மகளும் சேர்ந்து ஒரு பட்டியலின குழந்தை 18 வயதான ஒரு பெண்ணை குடும்பப்படுத்தியிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இது பார்க்கறது ஒன்றும் இல்லை தம்பி. ஏன்னா திமுக அரசுனாவே பாலியல் வல்லுணர்வு பார்த்துருப்பீங்க. 8 வயசு பெண்ணு 7 வயசு பெண்ணை கற்பழிப்பதும் கொலை செய்வதும் திமுகவுடைய அரசு மாடல் தான். அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா திமுக படித்த 7 வயசு பொண்ணை, இப்போ 7 வயசு பொண்ணை 8 வயசு கற்பழிச்ச செய்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது அவங்களுக்கு புதுசு இல்லை. இது போய் புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இவங்க திராவிட அரசியல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இது மாடலாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு நம்ம இதை பெருசாக எடுக்குது. இது தாண்டி நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்ச விஷயம், தெரியாதுன்னு நிறைய இருக்குது தம்பி. திமுக ஆட்சியில் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்களான்னு, இது ஏன் தொடர்ச்சியாக அது நீடிக்குதான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதானே அவங்களுடைய ஜனநாயகமே. அவங்க எப்படின்னா, அவங்க பட்டியலின மக்களுக்காக போராடுன்னு சொல்லுவாங்க, சிறுபான்மைக்காக போராடுவாங்க. ஆனால் அவங்க சிறுபான்மைக்கு தகுந்த செய்து கொடுக்க மாட்டாங்க, பட்டியலத்தில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாதி இல்லைம்பாங்க, ஆனால் சாதியமாக இருப்பாங்க. கடவுள் கும்பிட மாட்டாம்பாங்க, கடவுள் கும்பிடுவாங்க. இது திராவிட மாடலுடைய அவங்க அரசியல் சித்தாந்தம். அப்படி இருக்கும்போது தலித்துகளுக்காக நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிற திருமாவளவன் இருக்காங்களே, அவங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆதரவாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்களேண்ணே, இந்த போக்கை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது அவர் எவ்வளோ தான் தலித்து மக்களுக்கு நின்று போராடினாலும் அவர் தனிச்சு நின்று எது செல்வாக்கு பெற முடியாது, தனிச்சு நின்று ஒரு எம்பி சீட்டு பெற முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் நம்ம ஜனநாயக படுகொலையாக நம்ம தலித்து மக்கள் வைத்து நம்ம ஒரு அரசியல் பண்ணணும், அந்த கட்டமைப்புகள் தலித்து மக்கள் நிற்கிற நம்ம தலைவராக இருக்கிறோம், நம்ம அந்த திமுக அரசை விட்டு விலகினாவோ நமக்கு அந்த ஒரு சீட்டோ 2 சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத ஒத்த தன்மையில் அவங்களை கொண்டு அவங்க அடை வச்சுக்கிட்டு அது நின்று பயணிக்கிறாங்க. நன்றிண்ணே. நன்றிப்பா.